காட்டுல ஒரு வேட்டைக்காரன் நடந்து போயிட்டு இருந்தான். அவனோட அதிர்ஷ்டம் அவனுக்கு எதுக்க ஒரு குருவி தங்க முட்டை போட்டு வச்சிருந்துச்சு. அதை பார்த்ததும் அவன் ரொம்ப அதிசயிச்சு போய் நின்னுட்டான். அவன் நினச்சிக்கிட்டான், இன்னைக்கு நமக்கு ரொம்ப நல்ல நாள் போல இருக்கே. தங்க முட்டையிடுற குருவி நம்ம கண்ணில் பட்டிருக்கு. நல்லது, இந்த முட்டைகளையும் இந்த குருவிகளையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வச்சு சந்தோஷமாக பழச்சிக்க வேண்டியதான். நம்ம பெரிய பணக்காரன் ஆகிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அந்த வேட்டைக்காரனுக்கு நோக்கவர்மம் போன்ற ஒரு அதை பயன்படுத்தி அவன் அந்த குருவியை பார்த்தான். அந்த குருவியை பார்த்ததும் அது அவனோட வசமயம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் முன்னாடி போயிட்டான். அந்த தங்க முட்டைகளை எடுத்துகிட்டு அந்த வேட்டைக்காரன் முன்னாடி போயிட்டான். அதுக்கப்புறம் பின்னாடியே அந்த குருவி பொறுமையாக பறந்து அவன் போன வழியையே ஃபாலோ பண்ணி அவன் பின்னாடியே போயிடுச்சு. இந்த மாதிரி 2 பேரும் வேட்டைக்காரனோட வீடை வந்து அடைஞ்சாங்க. வேட்டைக்காரனுக்கு முன்னாடி அந்த குருவி அவன் வீட்டில் வந்து உட்காந்துருச்சு. அப்புறம் பொறுமையாக அந்த வேட்டைக்காரன் அவனோட வீட்டுக்குள்ளே வந்தான். வந்து குருவிட்ட இந்த மாதிரி சொன்னான், ஏ குருவி, உன்னை வச்சு நீ இடுற தங்க முட்டைகளை வச்சு நான் பெரிய செல்வந்தன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நடந்து வரும்போது எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. திடீர்னு என்கிட்ட எப்படி இவ்வளோ காசு வந்துச்சு, நான் எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரானேன் அப்படின்னு மக்கள் எல்லாரும் என்னை சந்தேகப்படுவாங்க. அவங்க என்னை பிடிச்சி ராஜா கிட்டே கொடுத்துருவாங்க. ராஜாவும் என்னை சந்தேகப்பட்டு என்கிட்ட எப்படி இவ்வளோ திடீர்னு இவ்வளோ பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி என்னை தூக்கில் போட்டுருவாரு. அதனால நான் உன்னை ராஜா கிட்ட கொடுத்துட்றேன். நான் மனசு மாதிரி நல்லவனாக ஆகிட்டேன். உன்னை நான் ராஜா கிட்ட கொடுத்துருனா நீ போடுற தங்க முட்டையெல்லாம் வச்சு ராஜா ஏழை மக்களுக்கு வந்து உதவி செய்வாங்க. அதனால் நாளைக்கு நம்ம அரண்மனைக்கு போயிட்டு உன்னை ராஜாக்கிட்டேயே நான் ஒப்படைச்சிட்றேன். நீ இதுக்கு சம்மதிக்கிறியா அப்படின்னு வேட்டைக்காரன் கேட்குறான். உடனே அந்த குருவியும் ரொம்ப சந்தோஷத்தோட நம்ம ஒரு நல்ல காரியத்துக்காக தான் ராஜா கிட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவன்கிட்ட சரி அப்படின்னு சொல்லிடுச்சு. சரின்ட்டு வேட்டைக்காரனும் ரொம்ப சந்தோஷமாக ஆகிட்டான். 2 பேரும் இப்போ அரண்மனைக்கு போகிறாங்க. முதல்ல வேட்டைக்காரன் அரண்மனைக்கு போயிட்டு ராஜாவை சந்திக்கிறான். அவன் ராஜா கிட்ட போய் நின்னதும் உடனே ராஜா அவரை விசாரிக்கிறாரு. ஏன்பா, யாருப்பா நீ, எதுக்காக இங்கே வந்திருக்க, உனக்கு என்ன வேணும், என்னால் உனக்கு என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த வேட்டைக்காரன் சொல்கிறான், ஐயா, நான் காட்டு வழியாக நடந்து போய்கிட்டு இருந்தேன். நான் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது என் கண்ணில் இந்த தங்க முட்டையிடுற குருவி தென்பட்டுச்சு. அதனால் இந்த தங்க முட்டையிடுற குருவியை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கலான்னு வந்திருக்கேன். உங்ககிட்ட ஒப்படைச்சேன்னா நீங்கள் இதை அரண்மனையில் பத்திரமா பாதுகாத்து நீங்கள் வச்சுருப்பீங்க அப்படின்னு சொன்னான். உடனே ராஜாவும் அந்த காவலாளிக்கிட்ட இந்த குருவியை கூண்டில் பத்திரமா அடைச்சி வை, இதை நம்ம ஏழைகளுக்கு உதவி பண்ணுறதுக்கு உபயோகிச்சுக்கலாம் அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. உடனே இந்த காவலாளி சொல்கிறான், இல்லை அரசே, இவர் வந்து பொய் சொல்கிறான். எந்த குருவியாவது தங்க முட்டை வந்து போடுமா? இவன் ஏதோ ஒரு குருவியை பறிச்சுட்டு வந்து ஒரு டூப்ளிகேட்டான முட்டையை செஞ்சு உங்களை ஏமாற்றணும்னு பார்க்குறான். நீங்கள் நம்பாதீங்க, இந்த குருவியுமே தங்க முட்டை போடாது அப்படின்னு ராஜா கிட்ட சொல்கிறான். உடனே ராஜாவும் காவலாளி சொல்கிறத கேட்டுட்டு, ஆமாம், நீ வந்து பொய் சொல்கிற, எந்த குருவிப்பா தங்க முட்டை போடும், இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு ராஜா வந்து கேட்குறாரு. உடனே சேனாதிபதியும், ஆமாம் அரசே, இந்த மாதிரி தங்க முட்டையிடுற குருவியை என் வாழ்நாளில் நான் எங்கேயுமே சந்தித்ததில்லை, யார் சொல்லியும் நான் கேட்டதும் இல்லை, இவன் தான் பொய் சொல்கிறான், இவனை நீங்கள் தண்டிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அமர்ந்துடுறாரு. உடனே அரசர் அந்த காவலாளியை பார்த்து, இந்த குருவியை கூண்டிலேருந்து விடுவிச்சிரு, இது பறந்து காட்டுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே காவலாளியும் அந்த குருவியை கூண்டிலேருந்து விடுவிக்க முயற்சி பண்ணுறான். கூண்டு திறந்து விட்டதும் அந்த குருவி அந்த இடத்துலேருந்து வேகமாக பறந்து போயிடுச்சு. அது தன்னோட இருப்பிடத்துக்கு பறந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அது மனசுக்குள்ளே இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு, சரியான முட்டாள் வேடனும் முட்டாள் அரசருமா இருக்காங்க, இந்த வேடன்கிட்ட நான் போய் உட்கார்ந்தது தான் என்னோட முதல் முட்டாள்தனம். தான் நல்லது செய்கிறதா நினச்சிக்கிட்டு என்னை பயன்படுத்திக்க தெரியாமல் அவன் அந்த அரசர்கிட்ட என்னை கொண்டே சேர்த்துட்டான். அந்த அரசரும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவரோட காவலாளி சொல்கிறத கேட்டுட்டு என்ன தங்க முட்டையிடுற குருவி இல்லை அப்படின்னு சொல்லி நம்பாமல் என்னை கோட்டை விட்டுட்டாரு. இப்போது நான் அந்த அரண்மனையில் இருந்தால் பல நல்ல காரியங்களுக்கு நான் உதவுவேன் அப்படின்னு சொல்லி அந்த குருவி தான் மனசுக்குள்ளேயே பேசி அவங்கள நினச்சி சிரிச்சுக்கிச்சான். அதுக்காக தான் எந்த ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம அதை நல்லா தீவிர விசாரிக்கணும். இல்லைன்னா தப்பா
தப்பான முடிவு தான் நம்ம எடுக்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.